இந்த படத்தோட டைட்டில் கேள்விப்படுறப்ப முதல் ராத்திரியும் சொல்லி எங்களை வேதனைப்படுத்தாதீங்கப்பா, அந்த ராத்திரியை பார்க்காமே போயிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி நாங்கள் குமுறி குமுறி ஒரு மூலையில் அழுதுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு போனேன். ஆனால் படத்தோட டைட்டிலுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. படம் ஃபென்டாஸ்டிக்காக எடுத்திருக்காரு டைரக்டர் ராஜா கருப்புசாமி. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஆல்வுட் டிவி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலில். ராஜா கருப்புசாமி அவர் டைரக்ஷனில் ரிஷிகாந்த் மற்றும் அனிஷ்மா அனில்குமார் இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க ஒரு ரொமான்டிக் ட்ராமா படமான முதல் ராத்திரி ஃபர்ஸ்ட் நைட். படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, துபாயில் இருக்கிற படத்தோட கதாநாயகன் மருதநாயகன் அவர் ஒரு வேலையாக தன்னோட சொந்த ஊருக்கு வராரு. அவர் வரப்போ அவர் வீடை பார்த்தீங்கன்னா ஜாம் ரெடி ஆகிட்டு இருக்கு, வேற லெவலில் ரெடி ஆகிட்டு இருக்கு. அவர் ரெடியாக பார்த்துட்டு ஏதோ ஒரு விசேஷம் மட்டும் நம்ம வீட்டில் அப்படின்னு நினச்சிட்டு சாதாரணமாக வராரு. கடைசியில் பார்த்தா அவர் கல்யாணத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அது அவருக்கே தெரியாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா படத்தோட கதாநாயகி முத்துச்செல்வி அனிஷ்மா அவங்களுக்கும் இந்த கல்யாணத்துக்கு எந்த விருப்பமும் கிடையாது. அவங்களுக்கும் அவங்களோட முன்னாள் காதலனோட ஓடி போக பிளான் போடுறாங்க. இப்படி தான் ஆரம்பிக்குது. இருந்தாலும் கூட இவங்க ரெண்டு பேரும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு அழுத்தத்தினால ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு முதல் ராத்திரி ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ளே போகிறப்ப தான் தெரியுது அவங்க ரெண்டு பேத்துக்குமே விருப்பம் இல்லை. அவங்க ரெண்டு பகிர்ந்துக்கிறாங்க எதனால எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படிங்கிறத. கடைசியில் என்ன ஆச்சு இந்த படத்தில் அப்படிங்கிறது தான் மீதி கதையாக இருக்குது. கல்யாணம் ஆகி அந்த ராத்திரியில் முதல் ராத்திரி நடக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நினச்சி ஒரு படமாக தான் அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணிக்காரு நம்மளுக்கு. மேலும் சொல்ல படம் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆரம்பிச்சிலேருந்து கடைசி வரைக்கும் தொய்வு இல்லாமல் போச்சு படம். படத்தோட படங்கள்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க ஒரு கிராமத்தோட பின்னணியில் அந்த படத்தோட கதை நடக்குது. அதாவது அந்த நைட் நடக்கக்கூடிய அந்த சொந்தக்காரங்கள இருக்கட்டும், ஒரு விசேஷமான எதாக இருந்தாலுமே சொந்தக்காரங்களோட ஈடுபாடு இல்லாமல் இருக்காது. அவங்களோட சின்ன சின்ன ஈகோ சண்டைகள் பஞ்சாயத்து அவங்க கூட நடக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்டிங்கான வாக்குவாதம்லாம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். அது நல்லாவே காமிச்சிருக்காரு நேச்சுரலாகவே. இந்த படத்தில் ரொம்ப மிகப்பெரிய படம் அப்படிங்கிறதுனா ஆக்ட்ரஸுங்க செம்மையாக தேர்ந்தெடுத்துக்காரு. ஒவ்வொரு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா, அதாவது பாக்கியராஜ் ஸ்டைலில் அந்த படத்தை எடுத்திருக்காரு. ஒரு சிக்கலான கதையை எடுத்து அதை கலகலப்பாகவும் ரொம்ப எமோஷனலாகவும் காமிக்கிறது பிஸ்தா ஒரு பாக்கியராஜ் அதே மாதிரி ஒரு எடுத்திருக்காரு. அது ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிருக்குது படத்துக்கு. ரிஷிகாந்தாக இருக்கட்டும், அவர் எமோஷனலாகவும் எந்த வித பில்டப் இல்லாமல் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஒரு கிராமத்தால் எப்படி நடிக்கணுமோ அதெல்லாம் நடிச்சிருக்காரு. காமெடி காட்சிகள் ரொம்பவே சிறப்பாக இருந்தது படத்தில். அனிஷ்மா அவர்கள்னா அப்துல் லீ, பகவத் பெருமாள், சேத்தன் மற்றும் வெங்கடேஷ் இவரோட பங்களிப்பு ரொம்பவே சூப்பராக இருந்தது படத்தில். அவங்க எந்த அளவுக்கு ஒரு உழைப்பு போடணும்னு அந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருக்காங்க. ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக காமிச்சிருப்பாங்க, 2 குரூப்பாக காமிச்சிருப்பாங்க. அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு படம் பார்க்குறதுக்கு. படம் ஃபுல்லாகவே தோய்வு இல்லாமல் போவோம். ஒரு பக்கம் ஹீரோ ஹீரோயினை காமிப்பாங்க, ஒரு பக்கம் சொந்தக்காரங்களை பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பேசிக்கிறது காமிப்பாங்க, இன்னொரு பக்கம் கதாநாயகியோட காதலன் அவனை காமிப்பாங்க ஒரு பக்கம். இதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எங்கே படத்தில் பிரச்சனை ஏற்படுதுன்னா செகண்ட் ஹாஃபில் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு தோய்வு இல்லாமல் போச்சு, செகண்ட் ஹாஃப் அப்படியே படத்துக்கு சொல்லுவேன். ரொம்பவும் ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு ஸ்டோரி. கிளைமேக்ஸ் உட்பட கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக தான் இருந்திருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கலாம் டைரக்டர், அதில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லுவேன். பட் இருந்தாலும் கூட இதோட டைட்டில் வச்சு போடாதீங்க. படம் அருமையான படங்க, ஃபேமிலியோடய போய் பார்க்கலாம். நீங்கள் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நல்லா ஃபன் ஃபில்லடான ஒரு படமாக தான் இருந்துச்சு. இந்த படத்தை நீங்கள் தாராளமாக தேட்டர்ஸில் போய் பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.